மேஷம் லக்னத்திற்கு 2ஆம் வீடு கால சக்கரத்திற்கு 2ஆம் வீடாகவே அமைகிறது. அதனால் மேஷம் லக்னத்திற்கு பேச்சு திறமை, பொன் பொருள் மூலமாக, விலை உயர்ந்த பொருள் மூலமாக பணம் வரும். ரிஷபம் லக்னத்திற்கு 2ஆம் வீடு காலச்சக்கரத்திற்கு 3ஆம் வீடாக அமைகிறது. அதனால் தொலை தொடர்பு, எழுத்து, மின்னணு தொடர்பு மூலமாக பணம் வரும். மிதுனம் லக்னத்திற்கு 2ஆம் வீடு காலச்சக்கரத்திற்கு 4 வீடாக அமைகிறது. அதனால் நிலம், வாகனம் மற்றும் கனரக தொழில்கள் மூலமாக பணம் வரும். கடகம் லக்னத்திற்கு 2ஆம் வீடு காலச்சக்கரத்திற்கு 5 வீடாக அமைகிறது. அதனால் இசைத்துறை, ஜோதிடம், கலைத்துறை, தரகு வேலை, உடல் உழைப்பு குறைவான தொழில்கள் மூலம் பணம் வரும். சிம்மம் லக்னத்திற்கு 2ஆம் வீடு காலச்சக்கரத்திற்கு 6ஆம் வீடாக அமைகிறது. அதனால் வேலைகள், மருத்துவம், வழக்கு போன்ற வழிமுறைகள் மூலம் பணம் வரும். கன்னி லக்னத்திற்கு 2ஆம் வீடு காலச்சக்கரத்திற்கு 7ஆம் வீடாக அமைகிறது. அதனால் வெளிநபர்கள் மூலமாக மனைவி வழியில் பணம் வரும். துலாம் லக்னத்திற்கு 2ஆம் வீடு காலச்சக்கரத்திற்கு 8ஆம் வீடாக அமைகிறது. அதனால் தவறான வகையில் பணம் வரும். கூடவே பிரச்சனைகளும் சேர்ந்தே வரும். விருச்சிகம் லக்னத்திற்கு 2ஆம் வீடு காலச்சக்கரத்திற்கு 9ஆம் வீடாக அமைகிறது. அதனால் கல்வி, ஆராய்ச்சி, வெளிநாடு மற்றும் தெய்வ நம்பிக்கை மூலமாக பணம் வரும். தனுசு லக்னத்திற்கு 2ஆம் வீடு காலச்சக்கரத்திற்கு 10ஆம் வீடாக அமைகிறது. அதனால் தொழில் மூலமாக, தனது அந்தஸ்து, தனது ஆளுமையின் மூலமாக பணம் வரும். மகரம் லக்னத்திற்கு 2ஆம் வீடு காலச்சக்கரத்திற்கு 11ஆம் வீடாக அமைகிறது. அதனால் பொழுதுபோக்கு, சூதாட்டம், விளையாட்டுத் துறைகள் மூலமாக பணம் வரும். கும்பம் லக்னத்திற்கு 2ஆம் வீடு காலச்சக்கரத்திற்கு 12ஆம் வீடாக அமைகிறது. அதனால் முதலீட்டின் மூலம், மறைமுக நடவடிக்கை மூலமாக, தவறான கணக்கு மூலம் பணம் வரும். மீனம் லக்னத்திற்கு 2ஆம் வீடு காலச்சக்கரத்திற்கு 1ஆம் வீடாக அமைகிறது. அதனால் அதிகாரம், அந்தஸ்து மூலமாக பணம் கிடைக்கும்.